கைலாசா எங்கிருக்கிறது என அறிவிப்பதாக கூறியிருந்த சர்ச்சை சாமியார் நித்யானந்தா கைலாசாவின் தன்னாட்சியுடன் கூடிய இறையாண்மை பிரதேசங்கள் என 7 இடங்களின் பெயரை அறிவித்திருப்பது குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதுவரை யாருமே கேள்விப்படாத இப்படிப்பட்ட இடங்கள் உண்மையில் இருக்கிறதா என்பது பற்றி வரலாற்று ஆர்வலருடன் நான் நடத்திய கலந்துரையாடலை பின்வரும் தொகுப்பில் பார்க்கலாம். சர்ச்சைகளுக்கு பெயர் போன நித்யானந்தா இந்துக்களுக்கென கைலாசா எனும் தனி நாட்டையே உருவாக்கிவிட்டதாக கூறி கடந்த சில ஆண்டுகளாக பரபரப்பை கிளப்பி வருகிறார். அதே சமயம் உண்மையில் கைலாசா என்கிற ஒரு நாடே இல்லை, அத்தனையும் கட்டுக்கதை என்கிற விமர்சனங்களும் தொடர்ந்து முன்வைக்கப்பட்டு வந்தன. இதைத் தொடர்ந்து கைலாசா எங்கு இருக்கிறது என்பது குறித்து குரு பூர்ணிமா தினத்தன்று அறிவிப்பதாக சொல்லி மீண்டும் எதிர்பார்ப்பை எகிர வைத்தார் நித்யானந்தா. கைலாசாவில் போலீஸ் இல்லை, ராணுவம் இல்லை, வரியே கிடையாது என ஆஃபர்களை அள்ளி வீசியதால் அட்ரஸை கொடுத்தவுடன் சென்று சேர்ந்து செட்டில் ஆகிவிட வேண்டியதுதான் என பலரும் கனவுகளுடன் காத்திருந்தனர். ஆனால் கைலாசா எங்கு இருக்கிறது என அறிவிக்கிறேன் என்கிற பெயரில் வச்சாம்பாறு ஆப்பு என்கிற தனது புகழ்பெற்ற மீம் டெம்ப்ளேட்டையே மீண்டும் ரீக்ரியேட் செய்ததைப் போல ஒரு வீடியோவை நேற்று வெளியிட்டு அனைவரையும் ஏமாற்றத்தில் ஆழ்த்தியிருக்கிறார் நித்யானந்தா. நீங்கள் நினைப்பது போல் கைலாசா என்பது ஒரே இடத்தில் இருக்கும் தனி நாடு இல்லை என குண்டை தூக்கி போட்டிருக்கும் நித்யானந்தா உலகம் முழுவதும் பல்வேறு நாட்டின் அரசாங்கங்கள் தனக்கு அன்பளிப்பாக கொடுத்த நிலப்பரப்புகளில்தான் கைலாசா உருவாக்கப்பட்டிருப்பதாக இது புதுசா இருக்குனே என்கிற பாணியில் நூதன விளக்கம் அளித்தார். கைலாசா ஜமைக்கா, கைலாசா காம்பியா, கைலாசா லைபீரியா, கைலாசா சுவிட்சர்லாந்து, கைலாசா ஜெனீவா, கைலாசா கென்யா என பல்வேறு நாடுகளில் ஏற்கனவே கடந்த சில ஆண்டுகளாக கைலாசாவின் ஆன்மீக தூதரகங்கள் இயங்கி வருவதாகவும் கூறி விழிபிதுங்க செய்திருக்கிறார். தொடர்ந்து உசுங் இசுக் கிங்டம், இகுட் இவா எஃபியும் கிங்டம், எடிபா எஜகாம் கிங்டம், பரகுவம் கிங்டம் என கைலாசாவின் தன்னாட்சியுடன் கூடிய இறையாண்மை பிரதேசங்கள் என 7 இடங்களின் பெயர்களையும் அறிவித்துள்ளார். ஒரு படத்தில் வித்தியாசமான உணவுகளை ஆர்டர் செய்ய வடிவேலு பட்டியலிடும் பெயர்களைப் போல ஒன்றுமே புரியாமல் இருப்பதோடு உண்மையில் இப்படியெல்லாம் இடங்கள் இருக்கிறதா என்று கூகுளிலோ உலக வரைபடத்திலோ தேடினால் அதை பற்றி எதையுமே கண்டுபிடிக்க முடியாததால் அவை எங்கு இருக்கின்றன என பலருக்கும் குழப்பமே மிஞ்சி இருக்கிறது. வரைபடத்திலேயே இல்லாத இடங்களை அறிவித்ததோடு நிறுத்திக் கொள்ளாமல் கைலாசாவுக்கு யாரெல்லாம் வரலாம் என குறிப்பிட்டிருக்கும் நித்யானந்தா திருமணமாகாத சிங்கிள்ஸ், திருமணமானவர்கள், ஆன்மீக வாழ்க்கை முறைக்கு மாற விரும்புபவர்கள், வாழ்வின் இறுதி காலத்தில் ஆன்மீகத்தை பின்பற்ற நினைப்பவர்கள் என குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் இடம் உண்டு, நீங்க வந்தா மட்டும் போதும் என வாஞ்சையுடன் வரவேற்கிறார். திருமணம் பண்ணாத சிங்கிள்ஸ் வரலாம், இனி கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன் சன்னியாசியா இருக்கணும்னு நினைக்கிறவங்க வரலாம், இப்போ சிங்கிளா இருந்தாலும் எதிர்காலத்துல கல்யாணம் பண்ணி மிங்கிளாக நினைக்கிறவங்களும் வரலாம். இது குறித்து கிருஷ்ணகிரியைச் சேர்ந்த வரலாற்று ஆர்வலர் சரவணகுமாரிடம் பேசினோம். நித்யானந்தா அறிவிச்சிருக்கிற மாதிரி உண்மையிலேயே இந்த பெயர்கள்ல இடங்கள் இருக்க வாய்ப்பு இருக்கா? அறிவிச்சிருக்கிற இடங்கள் எல்லாம் இருக்குதா இல்லையான்னு நம்ம சொல்ல முடியாதுங்க. அவரு சொல்லியிருக்கிறாரு. இருக்குதுன்றது கன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு என்னன்னா கூகுள்ல தேடுனா அந்த இடம் வரணும், அந்த பேர் வரணும். அந்த மாதிரி எதுவுமே இது வரைக்கும் நம்மளுக்கு விஷுவல் ஆகல. நம்மளும் தேடி பார்த்துருக்கிறோம். அதனால அது விஷுவல் ஆகல. அவர் சொல்லலாம். ஆனா வெளி உலகத்துக்கு அது தெரிஞ்ச இடங்களா இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவா இருக்கும் சார். இவையெல்லாம் தன்னாட்சி பகுதிகள் அப்படின்னு வரையறுக்கிறாரு. இதற்கெல்லாம் தனி நாடு அந்தஸ்து கிடைக்குமா? தன்னாட்சியான இடங்களை எப்பவுமே அரசாங்கம் தனி நாடுகளை அறிவிக்காதுங்க. முதல் விஷயம். 2வது இவர் தன்னாட்சி அப்படின்னு சொல்லிட்டாருன்னா ஒரு கவர்மெண்ட் மாதிரி நடத்த முடியாது இல்லைங்களா? இவர் கவர்மெண்ட் மாதிரி நடத்தணும்னா உலக நாடுகள் அங்கீகரிக்கணும். உலக நாடுகள் அங்கீகரிக்கிறதா இருந்தா இவர் தனி பணம் வச்சிருக்கணும், தனி பாஸ்போர்ட் கொடுக்கணும், தனியான இந்த பட்டா சீட்டா நம்ம ஊர்ல சொல்ற மாதிரி அது எல்லாமே அவங்க கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கணும். அது எல்லாம் இவர் செஞ்சிருக்காரான்னு 100% சொல்ல முடியாது. இவர் கொடுக்குற கரன்சி டாலரோடையோ இல்ல இந்தியன் மணியோடையோ இல்ல வேற எந்த நாட்டோடையோ அது கம்பேர் ஆகணும். அதாவது அவங்க டாலரோட மதிப்பு 50 ரூபாய் இருக்குது அப்படின்னா இவரோட மதிப்பு என்னன்னு தெரியணும்னா இது உலக நாடுகள் அங்கீகரிக்கணும். அந்த அங்கீகாரம் முதல்ல வாங்கணும். அப்பதான் இவரோட கரன்சி செல்லுபடி ஆகும். டாலரோ கரன்சியோ ஏதோ செல்லுபடி ஆகும். இவர் இது வரைக்கும் அப்படி எந்த நாடுக்கும் இவரை நாடாவே அங்கீகரிக்காத போது இவர் எப்படி டாலரை கொடுக்க முடியும்? அந்த டாலரை அவங்க அந்த ஏரியாக்குள்ள ஒரு ஐலாண்டோ ஒரு ஊரோ இருக்கும்போது அவங்க அங்க ப்ரொசீட் பண்ணிக்கலாம். பட் வெளிநாடுகளோ அதை எடுத்து வெளியெல்லாம் எடுத்துட்டு போக முடியாதுங்க. இந்த பெயர்களை எல்லாம் பார்க்கும்போது ஆப்பிரிக்காவோட பூர்வகுடி மக்களோட நிலப்பகுதிகள் மாதிரி இருக்கு. உங்களுடைய பார்வை என்ன? கண்டிப்பா அது பூர்வகுடி மக்களா தான் இருக்கணும். பூர்வகுடி மக்கள் இல்லாம இருந்தாலுமே பொருளாதார ரீதியாகவும் தொழில்நுட்ப ரீதியாகவும் வெளி உலகுக்கு தெரியாத அல்லது தெரிந்தும் பிரபலமாகாத இடங்களா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கு. பெரிய ஈவெண்ட் எல்லாம் பண்ணும்போது அந்த சவுண்டு, நாய்ஸ், லைட் எல்லாம் ஏத்துக்கிற மனநிலை இருக்கிற மக்களை தான் இவங்க சூஸ் பண்ணியிருப்பாங்க. மொத்தத்தில் கைலாசா என்ற நாட்டின் அட்ரஸை தெளிவாக சொல்லாமல் அதான இது என்ற வாழைப்பழ காமெடி போல இல்லாத ஒன்றை இருப்பது போல் நித்யானந்தா சித்தரிக்க முயல்கிறாரோ என்றும் இணையவாசிகள் சந்தேகம் எழுப்புகின்றனர்.